Good morning, dear aspirants. So, hope you had a great Diwali festive season. So, festives may come and go. ஆனா உண்மையா நம்மளுடைய focus and determination இந்த festives மத்த எல்லாத்தையுமே அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. பட் அதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதுல ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். ஏன்னா அந்த ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் மட்டும்தான் நம்மளுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்ல வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு முக்கியமான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூஎஸ் directly started to put a sanction against two important company, that is an oil company in Russia. So oil company in Russiaல sanction போட்டதுனால என்ன இம்பாக்ட் இந்தியால அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். சோ இந்தியா ரிஃபைனர்ஸும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பர்ச்சேஸ இந்த சாங்ஷன் போட்டதுனால, தட் இஸ் ரோஸ்னெஃப்ட் அண்ட் லுக்ஆயில் இஸ் அ கம்பெனி நேம், நமக்கு அது தேவையில்லை. சோ அதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா, சோ இந்த ரெண்டு இடத்துல சாங்ஷன் பண்றது கிட்டத்தட்ட ஓவரால் 5% ஆஃப் த குளோபல் ஆயில் அவுட்புட்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரஷ்யாவோட ஆக்சுவல் பெடரல் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸோட ரெவென்யூ 4 பார்ட்ல 1 பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் comes from this oil and gas revenue. So most important source of funding ரஷ்யாக்கு என்ன அப்படின்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் ரெவென்யூ. சோ இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும்? இந்தியா ரிஃபைனரிஸ் மேஜர் லைக் ரிலையன்ஸ் அண்ட் அதர் PSUs அவங்க என்ன பண்றாங்க, ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை கர்டைல் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. வாங்குறதுக்கான இடர்பாடுகள் இருக்கும். சோ வாங்குறது குறையும் போது இங்க அதோட பிரைஸோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி யூஎஸோட allies also to join this sanctions. So யூஎஸ் மட்டும் கிடையாது, யூஎஸோட அதர் allies countries also started to join this sanction. So இது கண்டிப்பா நம்ம இந்தியா ஹிஸ்டாரிக்கலா ரஷ்யாவோட பார்ட்னரிங் இருக்கும். சோ அது பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய இடத்துல இருக்கு. சோ குளோபலி ஆயில் பிரைஸ் இப்ப சர்ஜ் ஆகும். சோ 3% ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப யூஎஸ் போட்ட சாங்ஷனால ஆயில் பிரைஸ் குளோபலி அதிகமா இருக்கும். அதே மாதிரி திஸ் குளோபல் ஆயில் ப்ரொடக்ஷன்ல 5% ஆஃப் த ஆயில் ப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு கம்பெனி மோஸ்ட் குரூஷியல் ரோல் இருக்கு. சோ 5%. அதே மாதிரி ரஷ்யாவோட பெடரல் பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட 25% பட்ஜெட் டிபெண்டன்ட் ஆன் திஸ் செக்டர். சோ இதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும். நமக்கு பிரிலிம்ஸ்க்கு என்ன தேவைன்னா எக்கனாமிக் சாங்ஷன் அப்படின்னா என்ன? சோ நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. சோ ஃபாரின் பாலிசியில இது ஒன் ஆஃப் த டூல். ஒரு கண்ட்ரி மேல எக்கனாமிக்கா பொலிட்டிக்கலா இல்ல சோசியலான அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எக்கனாமிக் சாங்ஷன். எக்கனாமிக் சாங்ஷன் எப்படி எல்லாம் இருக்கலாம்னா, ஒன்னு ட்ரேட் சாங்ஷன்னா அந்த கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பேன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் பேன் ஆன் எக்ஸ்போர்ட் டு கியூபா, அதுக்கு பேரு ட்ரேட் சாங்ஷன். பினான்சியல் சாங்ஷன்னா பினான்சியல் அசெட், அதே மாதிரி அந்த பேங்கிங் அக்சஸ் கட் ஆஃப் பண்றது, ஒரு கண்ட்ரில பேங்கிங் அக்சஸ் கட் ஆஃப் பண்றது. டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா டிராவலிங் அப்ராட், அந்த கண்ட்ரிக்கு மட்டும் போறதுக்கான விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது ஆர்ம்ஸ் எம்பார்கோஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ட்ரில இருந்து சேலோ டிரான்ஸ்பர் ஆஃப் வெப்பன்ஸோ பண்ணக்கூடாது, அது ஆர்ம்ஸ் எம்பார்கோ. அதே மாதிரி செக்டோரல் டிரான்சாக்ஷன்றது ஸ்பெசிபிக் செக்டார்ஸ்ல மட்டும் சாங்ஷன் பண்றது, எனர்ஜி இல்லைன்னா டிஃபென்ஸ். இப்ப ரீசெண்டா நம்ம யூஎஸ் சாங்ஷன் ஆன் ரஷ்யன் ஆயில் செக்டர், அதுக்கு பேரு செக்டோரல் சாங்ஷன். காம்ப்ரஹென்சிவ் சாங்ஷன்றது ஓவரால் பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி என்டையர் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஈராக் 1990 அண்டர் யூஎன் சாங்ஷன். சோ இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். இது நமக்கு பிரிலிம்ஸ்க்கு தெரியணும். அதே மாதிரி எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணோம்னா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில், யூரோப்பியன் யூனியன், ஏன்னா அவங்க தே ஹேவ் அ காமன் ஃபாரின் பாலிசி வித் மெனி கண்ட்ரிஸ். அதே மாதிரி யூஎஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் கேன் ஆல்சோ இம்போஸ் சாங்ஷன்ஸ். நெக்ஸ்ட், சென்டர் சீக்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சக்சஸர்ஸ் ரெக்கமெண்டேஷன். அதாவது என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியால தே ஆர் ஆஸ்கிங் த ரெக்கமெண்டேஷன் ஃபார் த சக்சஸர். அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா
சூர்யகாந்த் வந்து நெக்ஸ்ட் இன் லைன் அஸ் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸா இருக்கிறதுனால அந்த சக்சஸருக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ ஃபார்மலா யார் இதை இனிஷியேட் பண்றா? லா மினிஸ்டர் பண்றாங்க. சிஜிஐ ரிட்டையர் ஆகுறதுக்கு இன்னும் 1 month இருக்கு. அதுக்கு முன்னாடியே இப்ப அந்த இனிஷியேஷன் பண்றாங்க. சோ சிஜிஐ யாரை ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம். So government can also issues the official warrant, but இது நடக்கல. Who will appoint immediately? சிஜிஐ ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் யாரா இருக்காங்களோ அதை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இதுதான் வந்து கன்வென்ஷனலா நடக்கக்கூடிய மெத்தடு. ஆனா we have a process called MOP, that is memorandum of procedure. அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல எக்ஸிகியூட்டிவ் பிரைமசி இருக்குன்றத ப்ரூவ் பண்றாங்க. ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த மெயின்ஸ் கொஸ்டின் வந்தாலும் this 4 cases is very very important. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ். செகண்ட் ஜட்ஜ் கேஸ்ல தான் என்ன பண்றாங்க? கொலிஜியம் சிஸ்டம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எக்ஸிகியூட்டிவ் பிரைமசி அங்க கிடையாது. ஜுடிஷியரி இஸ் a separate body and autonomous bodyன்றத டிசைட் பண்ணி தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து கொலிஜியம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ கிளியர் ப்ரொசீஜர் வந்து கொலிஜியம்ல இருக்கணும்ன்றது, ஏன்னா கொலிஜியம் இஸ் ஒபேக் ப்ராசஸ்ன்ற கிரிட்டிசிசம் வந்து அதுக்காக போஸ்ட் அண்ட் தென் நஜாக் ஜட்ஜ்மெண்ட், தட் இஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி 2015ல அவங்க தான் எம்ஓபியை ரிவைஸ் பண்றாங்க. எதுக்காகனா இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும்ன்றதுக்காக. சோ நம்ம கீ பிரின்சிபலா கன்வென்ஷன்ல யார் ஒருத்தர் ஜட்ஜா வரணும் அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கேன் பி அப்பாயிண்டட். அதே மாதிரி they must have a integrity, contact and capability. இதுக்கப்புறம் நோ டிவியேஷன். அத 1915ல இருந்து இந்த கன்வென்ஷனலா இப்படிதான் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிஜிஐயோட ஃபங்க்ஷன் as usual, judiciary functions take care all the cases as well, and administrative functionல supreme court administrations, emergency also. So president emergency la இருக்கும்போது they will administer the oath and they can also act as president under article 65 எப்பனா if necessary emergency அப்போ, and they will provide as a advisory rule under article 143. Okay, so next alarm voter fraud. So SIT special investigation team identifies 6 suspects. Okay, and இது என்னன்னா electoral integrity, எலெக்ஷன் கமிஷனோ எலக்டோரலோ இந்த ஓட்டர்ஸ் இன்டெகிரிட்டிக்கு ரிப்பீட்டடா வந்து இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு. இந்த இயர் வந்து நிறைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸும் நடக்கிறதுனால பாலிட்டியில உங்களுக்கு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. சோ நீங்க எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஏரியாவை டபுள் கேர்ஃபுல்லா படிக்கணும். சோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ஃப்ராட், எலக்டோரல் ஃப்ராட்னு சொல்றாங்க. ஃபார்ம் 7 வந்து ஃபார்ம் 7 சப்மிட் பண்ணி ஜெனின் ஓட்டர்ஸ டெலீட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு ஃபோர்ஜரி பண்ணி ஆர்கனைஸ்டா இந்த ஓட்டர்ஸ டெலீட் பண்ணிருக்காங்க. இதுல ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து இது டிஜிட்டல், அதாவது 64 ஃபேக் லாகின் ஐடிய அபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டல்ல யூட்டிலைஸ் பண்ணி ஓடிபியை பைபாஸ் பண்ணிட்டு, எப்படி ஓடிபியை பைபாஸ் பண்ணாங்கன்னா அங்க அந்த இடத்துல டெக்னிக்கல் வல்னரபிலிட்டி இருக்கு, லூப் ஹோல் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பைபாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபேக் லாகின் ஐடியா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்போ ஃபார்ம் 7 என்னன்னா இது வந்து ஆர்பி ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாட்டுட்டரி ஃபார்ம். அதாவது என்னன்னா எலக்டோரல் ரோல்ல ஒரு நேம இன்க்ளூட் பண்றதுக்கான அப்ஜெக்ட். சோ நீங்க டெத், ரீலொகேஷன், டிஸ்குவாலிபிகேஷன் இது எது சம்பந்தப்பட்டாலும் ஒரு நேம ரிமூவ் பண்ண டெலீட் பண்றது ஃபார்ம் 7 ஆக்சுவலா. சோ ஆர்பிஐ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் எலக்டோரல் ரோல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும்ன்ற ப்ரொவைஸோ ஆர்பிஐ ஆக்ட் 1950ல இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் 1960ல that gives various forms, ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஃபார்ம் 7ன்றது ஸ்பெசிபிகலி ஃபார் அப்ஜெக்ஷன் டு இன்க்ளூஷன் ஆஃப் டெலிஷன் ஆஃப் த நேம்ஸ். சோ யார் ஃபார்ம் 7 ஃபில் பண்ணலாம்னா எனி பர்சன் ஹூஸ் நேம் அப்பியர்ஸ் இன் தி எலக்டோரல் ரோல் ஆஃப் த சேம் கான்ஸ்டிட்யூயன்சி. எலக்டோரல் ரோல்ல ஒரே பேரு 2 இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க ஃபார்ம் 7 அப்ளை பண்ணி
ஒரு இடத்துல ஒரு கான்ஸ்டியூன்சில இல்ல ஒரு பேரை ரிமூவ் பண்றதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி டிசீஸ்டு பர்சன், அத்தரைஸ்டு பர்சன் அவங்க சார்பாவும் அதை பண்ணலாம். சோ இந்த ப்ரொவிஷனை வச்சுட்டுதான் ஃபேக் ஓட்டர்ஸ உள்ள கொண்டு வந்தாங்கன்றது ஃப்ராடா கண்டுபிடிச்சிருக்காங்க. So on form 7ல you need a detail of applicant of the person யார் நேம் வந்து delete ஆக போறது அப்படின்றது அவங்களோட டிக்ளரேஷன் சிக்னேச்சர் இதெல்லாமே. அண்ட் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ல ஆன்லைன்ல இதை நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிளியர் 79,000 crore டீல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி கிராண்ட்னு சொல்றாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்க்கு இத நாக் மிசைல், லாங் ரேஞ்ச் ட்ரோன் நம்மளுடைய ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்க்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த பார்டர்ஸ்ல இன்னும் ப்ரிசைஸ்டா வந்து ஸ்ட்ரைக்க கொண்டுட்டு வர்றதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாட் ஒன்லி இன் ஒன் செக்டர், இது மேரிடைம், land and aerial holistic integrated war fighting capability increase பண்றதுக்காக. சோ இண்டிஜினியஸா இருக்கக்கூடிய MK2 மிசைல், அட்வான்ஸ் லைட் வெயிட் டார்படோ இதெல்லாமே DRDO டெவலப் பண்ணது. இங்க வந்து இம்போர்ட் டிபெண்டன்சிய கொண்டு வராங்க. அதாவது இது எதுக்காகனா ஆத்ம நிர்பர் பாரத் இன் டிஃபென்ஸ், செல்ஃப் ரிலையன்ட் இன் டிஃபென்ஸ், டிஃபென்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாம் நம்ம இது வரைக்கும் தான் அதிகப்படியா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வி டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ். சோ ஆத்ம நிர்பர் பாரத் இன் டிஃபென்ஸ் வந்து அதோட ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் இந்த 73,000 crore அலோகேஷன். சோ அது வந்து இண்டிஜினியஸா நம்ம டெவலப் பண்றது. அது மட்டும் இல்லாம MSME மூலமா டிஃபென்ஸ் சப்ளை செயின் இன்க்ரீஸ் பண்றது, டொமஸ்டிக்லயே வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்கோ சிஸ்டமா டெவலப் பண்றது. ஓகே, so DRDO brings a major achievement. ஏன்னா செல்ஃப் ரிலையன்ட் சொல்லும் போது நம்ம கண்ட்ரிலே இண்டிஜினியஸா உருவாக்குன பிருத்வி, அக்னி சீரீஸ் 1 to 5, ஆகாஷ், நாக், பிரம்மோஸ் இது எல்லாமே ஆபரேஷனல்ல இருக்கு. அக்னி 6 ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி மட்டும் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்னி 6 ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி அண்டர் டெவலப்மெண்ட், அக்னி 5 வரைக்கும் ஆல்ரெடி இந்த டெவலப்மெண்ட்ல இருக்கு. இது மிசைல்ல. ஏர்கிராப்ட்ல தேஜஸ், ரஸ்டம், டோபஸ், நேத்ரா, கட்டாக் இது எல்லாமே அண்டர் டெவலப்மெண்ட் தான். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கா INS அரிஹந்த் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் நியூக்ளியர் பவர் சப்மரைன். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரிலிம்ஸ்க்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் நியூக்ளியர் பவர் சப்மரைன் எது? INS அரிஹந்த். அண்ட் வர்ணாஸ்திர டார்பிடோ, ஆஸ்திரா ஆர்டிலரி மிசைல், தட் இஸ் ஆல் இன் த ஆபரேஷன். சோ மிசைல் பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஒரு மிசைல் எப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மனா, முதல்ல வந்து எந்த ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்சா, மிட் ரேஞ்சா, லாங் ரேஞ்சா. ரெண்டாவது எந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டெஸ்டினேஷன், சர்ஃபேஸ் டு ஏரா, ஏர் டு சர்ஃபேஸா, லேண்ட் டு ஏரா அப்படின்றது தெரியணும். அண்ட் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், இது இன்னும் ஆபரேஷன் இண்டக்ட் ஆயிருக்கா இல்ல அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கா. இந்த டேபிள வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எலிமினேஷனுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிருத்வி ஷார்ட் ரேஞ்ச், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், பாலிஸ்டிக் மிசைல், சோ அது ஆல்ரெடி இன் ஆபரேஷன். அக்னி மீடியம் டு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஆல்ரெடி இண்டக்டட். ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் இண்டக்டட். நாக் ஆன்டி டேங்க் கைடட், நேவலுக்கு யூஸ் பண்றது, சோ ஆல்ரெடி இன் ஆபரேஷன். த்ரிஷூல் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மீடியம். டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டட், டெக்னாலஜி மட்டும் இன்னும் இண்டக்டட் ஆகல. பிரம்மோஸ் வந்து சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல். ஆனா இது பிரம்மோஸ் வந்து இட் இஸ் நாட் இண்டோஜினியஸ், இட் இஸ் இன் அலைன் வித் ரஷ்யா கொலாபரேஷன் ஆபரேஷன்ல இருக்கு. அக்னி 6 ஹைப்பர்சோனிக் இதெல்லாமே அண்டர் டெவலப்மெண்ட். சோ ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா அக்னி பிரைம், அக்னி 5 MIRV வேரியன்ஸ் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். அண்ட் மேக் இன் இந்தியா மூலமா பிரைவேட் செக்டரோட கொலாபரேஷன் பண்ணிருக்கோம். பட் அதை சக்சஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. AI ரோபோட்டிக்ஸ் குவாண்டம் டெக்னாலஜி டிஃபென்ஸ் செக்டர்ல யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். ஓகே, எடிட்டோரியல்ல should India lead
should India become a global leader in climate change? Very important question. ஏன் அப்படின்னா US withdraw ஆயிருக்காங்க பாரிஸ் climate agreementல இருந்து, பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து. the European Union is also not up to the cooperation. அப்ப climate changeல இந்தியாவோட ஆப்பர்ச்சுனிட்டி இன் அ குளோபல் லீடர்ஷிப், ஏன்னா இந்தியாவோட கிரெடிபிலிட்டி அண்ட் இந்தியாவோட சக்சஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ் வந்து we have a unique opportunity to become the global leadership in a global climate change initiative. என்ன நம்மளுக்கு கேஸ் பார்த்தா எப்படி இந்தியா வந்து குளோபலா லீடர்ஷிப்பா வர முடியும் அப்படின்னா, முதல்ல நம்ம கிரெடிபிலிட்டி 50% நான் fossil fuel electricity by 2030 அது வந்து ஆன் ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எமிஷன், ஓகே, எமிஷன் இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். சோ பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்தந்த எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட் அதுதான் வந்து நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அந்த டார்கெட் படி 33% வந்து நம்ம எமிஷனை ரெடியூஸ் பண்ணிருக்கோம். அதாவது அஹெட் ஆஃப் ஸ்கெடியூலுக்கு அஹெடா நம்ம இருக்கோம் சொல்றாங்க. அதே எக்கனாமிக் growth வந்து டீகப்பிள்டு ஃப்ரம் எமிஷன்ஸ். சோ வளர்ந்த நாடுகள்ல எக்கனாமிக் growth எப்ப வரும் அப்படின்னா, நீங்க எமிஷன் அதிகமா இருக்கும், எக்கனாமிக் growth அதிகமா இருக்கும். பவர் சப்ளை அதிகமா இருக்கும், பவர் சப்ளையோ எலக்ட்ரிசிட்டியோ ஃபியூவலோ பொல்யூஷனோ இதெல்லாம் அதிகமா இருக்கும். அப்ப இதெல்லாம் இருந்தாதான் எக்கனாமிக் growth இருக்கும். ஆனா நம்ம கண்ட்ரில எக்கனாமிக் growth இருக்கு, ஆனா டீகப்பிள் பண்ணிருக்கோம், எத எமிஷனை குறைச்சிருக்கோம். சோ எக்கனாமிக் growth நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம எமிஷன்ஸ ரெடியூஸ் பண்ணிருக்கோன்றதுதான் இந்தியாவோட யூனிக்கான மெத்தடாலஜி. சோ மேசிவ் எக்கானமி வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். எப்படி கிரீன் டெக்னாலஜி லைக் PM குசும் ஸ்கீம் அந்த மாதிரி, அண்ட் பைலேட்டரல் பார்ட்னர்ஷிப் வித் யூரோப்பியன் யூனியன் லைக் பிரேசில் ஆன் ஃபாரஸ்ட், ஆக்சிஸ் ஆஃப் குட், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு குளோபல் லீடரா வர்றதுக்கு. சோ டீகப்ளிங்னா என்னன்னா, டீகப்ளிங்னா பிரேக்கிங் த லிங்க் பிட்வீன் த எக்கனாமிக் growth அண்ட் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். எக்கனாமிக் growth ஆனா என்விரான்மெண்டல் டீக்ரேட் ஆகணும் அப்படிங்கறத கம்பல்சரி டீலிங் பண்றாங்க. என்விரான்மெண்ட் டீக்ரேட் ஆகணும்ன்றது அவசியமே இல்லாம எக்கனாமிக் growth பண்றது, அதுக்கு பேரு தான் என்ன, டீகப்ளிங். இந்த மாதிரியான நியூ டெர்மினாலஜிஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தா டபுள் கேர்ஃபுல்லா நம்ம அதை படிக்கணும். அதுதான் என்விரான்மெண்ட்லயோ எக்கானமிலயோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டீகப்ளிங்ல ரிலேட்டிவ், அப்சல்யூட். ரிலேட்டிவ்னா எமிஷன்ஸ் வந்து ஸ்லோவரா க்ரோ ஆகும் தேன் ஜிடிபி. அது எமிஷன் இன்டென்சிட்டி குறையும் டோட்டல் எமிஷன்ஸை விட. அதே வந்து அப்சல்யூட்னா எமிஷன் டிக்ளைன் இன் அப்சல்யூட் டேர்ம், டோட்டல் எமிஷன்ஸ் குறையும், எமிஷன் இன்டென்சிட்டியும் குறையும். அது அப்சல்யூட் டீகப்ளிங். ஓகே, சோ எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபின்றது என்ன, டோட்டல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எவ்வளவு இருக்கோ டிவைடட் பை ஜிடிபி. அது மாதிரி கார்பன் இன்டென்சிட்டின்றது பெர் யூனிட் ஆஃப் எனர்ஜி யூஸ் ஆர் ப்ரொடக்ஷன். சரிங்களா? சோ இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி ரெடியூஸ்டு பை, அதாவது 2005 to 16ல 24%னா 2005 to 19ல 33% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 11 இயர்ஸ், அதாவது 11 வருஷம் கழிச்சு நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதை இப்போ அச்சீவ் பண்ணிருக்கோம். தட் இஸ் த ஒன் பாசிட்டிவ் ஃபேக்டர் you must write whenever there is a question from climate change. So India commitment என்னன்னா 45% by 2030 அப்ப ரெடியூஸ் பண்ணணும். சோ நம்ம அதை ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்றோம். சோ அந்த செக்டார்லாம் பாருங்க, எந்த செக்டார், எனர்ஜி, எனர்ஜில நம்ம ரினியூவபிள் எனர்ஜி, நேஷனல் சோலார் மிஷன் இதை கடந்து போற இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி. சோ ஃபாரஸ்ட்ரியில கார்பன் சிங்க், ஃபாரஸ்டேஷன் இதெல்லாம். சோ பாலிசிஸ் இருக்கு, இது ரொம்ப முக்கியம். எந்த பாலிசியால இதை நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதுல 8 மிஷன்ஸ் இருக்கு. சஸ்டைனபிள் growth கொண்டு வரணும், நேஷனல் சோலார் மிஷன், நேஷனல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி. அண்ட் NDC, நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன், பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே வரக்கூடிய கமிட்மெண்ட். அண்ட் PAT, பெர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேட், இண்டஸ்ட்ரியில எனர்ஜி எஃபிஷியன்டா கொண்டு வரது. இன் நேஷனல் சோலார் மிஷன், லோ கார்பன் பவர் ஜெனரேஷன். FAME ஸ்கீம், ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், சோ தட் நம்மளுடைய டிபெண்டன்சி, ஆயில் டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணணும்.
energy conservation and green hydrogen mission. Try to answer this question. A modern defense ecosystem is a cornerstone of national security. So, in light of this statement, analyze the significance of the recent Defense Acquisition Council's approval for acquisitions worth 79,000 crore. So, every year நம்மளுடைய current affairs class by the month of Octoberல launch பண்ணுவோம். So, இந்த இயரும் வந்து current affairs class launch பண்ணியிருக்கோம். So, நீங்க வந்து online, offline both are available. So, இந்த current affairs class வந்து 12 month May 2025 ல இருந்து May 2026 ஓட complete 12 month current affairs class உங்களுக்கு கொடுப்போம், which will be definitely helpful for you to clear this prelims. Yes. So, உங்களுக்கு இந்த current affairs related ஏதாவது doubts, queries இருந்ததுன்னா definitely feel free to reach this number, or you can even email, or you can email to our academy. So, thank you. Have a great day. Kurukshetra, 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 Kurukshetra.